1.5 கிலோவாட் ஹவரில் 2 பேட்டரி பேக். ஸோ 3 கிலோவாட் ஹவரில் வந்து பேட்டரி பேக் ஒர்க் ஆகும். ஒரு பேட்டரி இருந்தாலுமே வெஹிக்கிள் ஒர்க் ஆகும். இதோடைய சார்ஜிங் டைம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேட்டரி 0 to 100% சார்ஜ் ஆக 3 hours 10 minutes எடுத்துக்கும். ஸோ 2 பேட்டரி இருக்கனால 6 hours 20 minutes எடுத்துக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 117 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சஸ் கிடைக்கும். அது வந்து கிளைம்டு ரேஞ்சு. பட் ரியல் வேர்ல்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 80 to 90 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோட்டாருக்கு வருவோம். இதில் மிட் மவுண்டட் PMSM மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 9.4 கிலோவாட் அண்ட் 48 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதோடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 95.5 kmph. இந்த வண்டியை இதோட ஐஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு ஐஸில் பார்த்தீங்கன்னா 115 kmph வரை டாப் ஸ்பீடு வந்து ரீச் பண்ண முடியும். அண்ட் மைலேஜுமே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லிட்டருக்கு கேரண்டியாக ஒரு 30 kmpl வந்து நமக்கு மைலேஜ் கிடைக்கும். பட் இந்த எலக்ட்ரிக் வெர்ஷன் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணால் ரேஞ்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரியல் வேர்ல்டுன்னு பார்க்கும்போது நமக்கு 80 to 90 தான் கிடைக்கும். அதே மாதிரி டாப் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா 95.5 kmph தான் இருக்குது. ஈவன் நாட் 100 கூட டச் பண்ணலை.